திவாகர் ரொம்ப பாவம். அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவருக்கு மெய்யழகன் காம்போ வினோத் இருக்காரு. அவர்லாம் நல்லா வர வேண்டிய மனுஷன் அப்படிங்கிற மாதிரி போன வாரம் வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல திவாகருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படி எதுக்காக திவாகரை டார்கெட் பண்றாங்க? லைவ்ல என்ன நடந்துச்சு? அது ஏன் 1 மணி நேரம் எபிசோட்ல காமிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். நம்ம பாக்குற 1 மணி நேரம் எபிசோட்ல ஃபேமிலி ஷோ மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா லைவ்ல நடக்கிற எல்லா விஷயமும் நமக்கு இன்ஸ்டாகிராம்ல அப் டு டைம் வந்துகிட்டே இருக்குங்க. அதுல பார்த்த ஒரு விஷயம் தான் திவாகர் பார்வதி கிட்ட தங்கச்சின்னு சொல்லி பழகிட்டு இப்ப எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பாருங்க. நேத்து வரைக்கும் தங்கச்சி சொல்லிருந்தீங்க, அதே வாயில எப்படி லவ் பண்றதா? பார்வதி ஆக்சுவலி ரொம்ப போல்டான பொண்ணுங்க. ஆனா அவங்களுக்கே அன்கம்ஃபர்டபிள் ஆகுற அளவுக்கு இவங்க பண்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது வீட்டுல வைக்கிற சாப்பாடு மிச்சவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்காம கூட திவாகர் எடுத்து சாப்பிடுறாரு. சோ இதனால பெரிய பிரச்சனை ஏற்படுது. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது யாரோ பாத்ரூம்குள்ள இருக்கும் போது திவாகர் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கான்வர்சேஷனும் இன்ஸ்டாகிராம்ல வந்துச்சு. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது திவாகரோட PR பயங்கரமா செலவு பண்ணி இவங்களுக்காக கமெண்ட் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா திவாகர் நெகட்டிவ் ஷேடோட தான் பிக் பாஸ்க்கு போனாரு. ஆனா இன்ஸ்டாகிராம்ல திவாகரை பத்தி யாராவது பேசினாவே அவங்களுக்கு கீழே திவாகர் பாவம், திவாகருக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதற்கு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அது எப்படி ஒண்ணும் தெரியாது, படிச்சுதானே உள்ள வந்தாரு, படிக்காமல உள்ள வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஈவன் நேத்து நடந்த கமருதனோட ஃபைட்ல என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, என் படிப்புக்கெல்லாம் என்னையெல்லாம் முன்னாடி வர முடியுமா, என் தராதரம் என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அந்த கேஸ்ட் விஷயத்த பேசுற மாதிரியே பேசுறாரு. அதாவது திவாகரை அடிச்சா மதுரையில இருந்து ஆட்களை இறக்கி விடுவாராம். என்னமோ முத்துப்பாண்டி லெவலுக்கு பேசிட்டு இருக்காரு நம்ம திவாகர். ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது கமருதனும் ஒரு மாதிரி கேவலமா தான் பிஹேவ் பண்றாரு அப்படிங்கறத மறுக்க முடியாது. FJ, ஆதிரை, கமருதீன், திவாகர் இவங்களை எல்லாருமே வெளியே அமுச்சு விடணும். ஈவன் கெமியும் அப்பப்ப 18+ தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் சேதுபதி கிட்ட நம்ம போய் வச்சாலும் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, இவங்க எல்லாம் பெரிய பசங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா சேனலை மாத்திட்டு போங்க, இவங்க கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது, அவங்களுக்கே தெரியணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இதே இடத்துல கமலஹாசன் இருந்திருந்தா கண்டிப்பா ஒருத்தருக்காவது ரெட் கார்டு கொடுத்து அமுச்சு விட்டுருப்பாங்க. ஆனா விஜய் சேதுபதிக்கு அந்த மாதிரி பவரை யூஸ் பண்ண முடியலையோ என்னவோ. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப கூட திவாகருக்கு சப்போர்ட் பண்ண தோணுதா? ஈவன் வினோத்தை பத்தி அவர் தப்பா பேசியிருப்பாரு, இதுக்கு முந்தின வீடியோல நான் சொல்லிருப்பேன். சோ அதையும் போய் பார்த்துட்டு வாங்க.